ஓகே, நம்ம வைட்டாலிட்டி பிளாஸ்ட்ல வந்து 2 குரூப் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். ஒவ்வொரு குரூப்லயும் 9 டீம் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். இந்த லீகோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி சிமிலர் டு தட் ஆஃப் ஐபிஎல் தான். 9 டீம் இருக்காங்களா, அதுல 6 டீமுக்கு அகைன்ஸ்டா, சேம் குரூப்ல இருக்கிற 6 டீமுக்கு அகைன்ஸ்டா 2 மேட்ச் ஆடுவாங்க. அந்த 6 டீம் மோஸ்டா வந்து ரைவல்ஸ் அப்படிதான் இருக்கும். கிராஸ் கவுண்டி ரைவல் அப்படி இருக்கும். 2 டீமுக்கு அகைன்ஸ்டா மட்டும் ஒரு மேட்ச் ஆடுவாங்க. அது வந்து லீஸ்ட் ரைவல், அந்த ரைவல் கவுண்ட்ல வந்து அவங்க டிசைட் பண்ணி அதை வைப்பாங்க. சரிங்களா? ஸோ இதனால வந்து ஒரு டீமுக்கு 14 மேட்சஸ் இருக்கும் பர் லீக். அண்ட் இதுக்கப்புறம் வந்து டாப் 4 டீம்ஸ் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து குவாலிஃபை ஆவாங்க. ஸோ வந்து இந்த நார்த் குரூப்ல இருக்கிற 4 டீமும் சவுத் குரூப்ல இருக்கிற டாப் 4 டீம்ஸும் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது வந்து செமிஃபைனல் ஃபைனல்ஸ். நம்ம இங்க வந்து பிளே ஆஃப்னு சொல்லுவோம்ல, அவங்க ஊர்ல அது வந்து ஃபைனல்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க வந்து ஒரே நாள்ல அந்த 3 மேட்சும் நடந்துரும். செமிஃபைனல்ஸ் 2 மேட்சும், ஃபைனல்ஸ் 1 மேட்சும் ஒரே நாள்ல நடக்கும். ஸோ இந்தியன் டைம் படி அது ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 3:30 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா, செமிஃபைனல் செகண்ட் செமிஃபைனல் வந்து ஒரு 7-7:30 மணிக்கு ஆரம்பிக்கும். ஃபைனல்ஸுமே இந்தியன் டைம் படி 12:30க்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க ஊர் படி ஒரே நாள்ல 3 மேட்ச். சரிங்களா? அது பாக்கிறதுக்கு ஆக்சுவலி நல்லா இருக்கும். அது எப்படி நடத்துறாங்க அப்படின்னா இருக்கும். செமிஃபைனல்ஸ் முடிச்சுட்டு டீம் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஃபைனல்ஸ் ஆடுவாங்க. ஆமா, ஒரு கேப் ஒரு 1 hour ஒரு 45 minutes தான் கேப் ஒன்று இருக்கும். ஸோ அப்படி வந்து நடத்துவாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து பேசியாச்சு. இது வந்து ஃபார்மேட் அண்ட் ஸ்ட்ரக்சர்.